ஹலோ கைஸ், வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காட்டன் துணியில் உணர விட்டுக்கோங்க. இப்போ வாழைப்பூவை சுடுதண்ணியில் போட்டு கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் உணர வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பில் தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி உணர விட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே வேக வச்சுருக்க வாழைப்பூவை தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வடை கிறிஸ்பியாக வரதுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எல்லா பலசர கடையிலையும் வடை பருப்பு, பட்டாணி பருப்புனே தனியாக விற்கிறாங்க. இதை வாங்கி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியான வடை செய்யலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான, ஆரோக்கியமான, கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி